உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவில் இருக்கிற ஒரு தரப்பு, அதாவது 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்தது நடக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. பல்வேறு விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. நாங்கள் அமைச்சர் பதவியெல்லாம் கேட்டு ஆதரவு தெரிவிக்கலை, இன்னொரு தேர்தல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆதரவு தெரிவித்தோம், பல காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவில் போய் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இசக்கி சுப்பையா அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்கட்சியாக இது நடப்பு நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வுகளை, அந்த வாக்களித்த அந்த நிலைப்பாட்டை எவ்வளவு இழிவாக கேவலமாக்குறாங்க. இதுவரைக்கும் எங்கேயாவது நடந்தது உண்டா? இப்பதான் ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கோம். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவங்க போட்ட வாக்காளர்கள் இப்ப தலையில அடிச்சிட்டு இருப்பாங்க, ஏன் இதுக்கெல்லாம் போய் ஓட்டை போட்டு நம்ம நாசமாக்கிறோம்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை அமைத்து அடுத்ததாக மக்களுக்கு என்ன செய்யணும், போகணும், நம்ம என்ன சொன்னோமோ அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு முதலமைச்சர் கோட்டை போட்டாரு, கோட்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் கோட்டு போட்டார், முடிஞ்சு போச்சு அவர் வேலை. அவர் ஆபீஸுக்கு போற மாதிரி வருவாரு, போவாரு. ஆனால் ஆட்டி வைப்பது யார்? நீங்க இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். தமிழ்நாட்டு அரசியலையே ஆட்டி வைக்கின்ற விதமாக நாக்பூரில் இருக்கிற RSS அமைப்பு விளையாடுகிறது. அதனுடைய விளையாட்டின் உச்சம்தான் இப்போ இந்த மாதிரி ரிசைன் பண்ண சொல்லு, அப்புறம் கட்சியில சேர்த்துக்க, திரும்ப வைங்க, அதுக்கும் பணம் செலவு பண்ணுங்க, எல்லாரையும் ஒன்று சேர்த்துருவோம். சேர்த்துட்டு திமுகவிற்கு எதிர்ப்பாக தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு, வாழ்வுக்கு இவ்வளவு காலம் பாடுபட்ட எல்லாரும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொம்மை மாதிரி நடிகர் விஜய் அப்படியே எகிரி குதிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, ஜனங்களை, இளைஞர்களை கவர்ந்தாரு, அதோட சரி. இப்ப கூட நீங்க பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல, இப்ப கூட பாருங்க, யாராக இருந்தாலும் பாருங்க, ஒரு நாளாவது நடிகர் விஜய் முதலமைச்சர் விஜயாக சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? சாவு வீட்டுக்கு போற மாதிரியே எல்லா இடத்துலயும் மூஞ்ச வச்சுன்னு உட்காந்துருக்கு. எந்த கூட்டமாக இருந்தோம் அப்போ அவ்வளவு டென்ஷனா இருக்காராம், ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. எதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, இன்னைக்கு பாருங்க சார், தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அரசு அலுவலகங்களுக்குள் நுழைவது, பல்வேறு இடங்களிலே நுழைந்து கலவரங்களை செய்கிற அளவுக்கு, அதெல்லாம் காரணம் யாரு? ஆதவ் அர்ஜுனா தான். ஆதவ் அர்ஜுன் என்ன பண்றாப்புல, ஒரு பெரிய வேலை செய்யறாரு. என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம வேலூர் மாவட்டத்துல கனியம்பாடி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தெளிவா செங்கல் சூளைகள் போட்டிருக்காங்க. செங்கல் சூளைகள் போட்டிருக்கிற இடத்துல ஒன்றிய செயலாளராக தாவேக்கா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் 4 பேரோட போய் மாசம் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், எங்களுக்கு, நாங்க தான் ஆளுங்கட்சி, எங்க ஆட்சி நடக்குது அப்படின்னு அங்க மிரட்ட, அந்த இவங்கெல்லாம் மிரண்டு போய் அதுக்கப்புறம் காவல்துறையில கொடுத்தா காவல்துறையும் நிக்க, மக்கள் போராட்டம். அந்த மக்கள்லாம் யாரு? அந்த இளைஞர்கள்லாம் யாரு? என்னமோ விஜய பெரிய இதுன்னு நினைச்சுக்கிட்டு தெரியாதனமாக ஓட்டு போட்டவர்கள். அங்க அவன் போய் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளே நுழைந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் விஜய் தெரிஞ்சு தெரியாம இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இத முன்னிருந்து நடத்தி தினசரி அறிக்கை கொடுக்கறதும் தினசரி நீங்க தான் பாக்குறீங்களே. இதை விட மோசமான ஒண்ணு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களை இருட்டில் தள்ளுவது. இப்ப நடக்கிற ஆட்சி 5 வருட காலம் கரண்ட் பிரச்சனை இல்லை, மின்வெட்டு 1 நிமிஷம் வரும், அதுக்கு பிறகு சரியாயிடும். ஆனா இப்ப என்னாச்சு? பல்வேறு நகர்கள்ல மக்கள் நள்ளிரவுல கூட போராட்டம் செய்யறாங்க, சாலையில உட்கார்ந்து. அதுதான் நடிகர் விஜயனுடைய சாதனையா? நடிகர் விஜய் அரசாங்கத்தின் சாதனையா சார்? நீங்க அவங்க உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க, என்ன காரணம் தெரியுங்களா? இன்னைக்கு
இந்த மின்துறையினுடைய அமைச்சர் யாரு? நிர்மல்குமார் பிஜேபியினுடைய ஐடி விங்கின் தலைவரா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால RSS வகுப்புல படிச்சிருக்கிறார். அவங்கெல்லாம் என்ன தெரியுங்கள பிளான் பண்ணிட்டானுங்க, தமிழ்நாட்டுல கரண்ட் கிடைக்காத மாதிரி ஒரு இதை உருவாக்குறது. எல்லா இடத்துலயும் மக்கள் போராட்டங்கள்லாம் வந்த உடனே யூனியன் கவர்மெண்ட் மோடி அரசு இந்தியாவில் அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் மின்துறையை தனியாருக்கு கொடுத்திருக்குது பல மாநிலங்கள்ல. அதை போல தமிழ்நாட்டிலும் மின்துறையை தனியாருக்கு கொடுக்க இப்பவே கரண்ட் கட்டெல்லாம் உருவாக்கி ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது. அப்புறம் வேற வழி இல்லை, நாங்க என்ன பண்றது, எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அதானியினுடைய கம்பெனில இந்த நிர்மல்குமார்லாம் இருந்தவங்க அதானி கம்பெனிக்கு இந்த தமிழ்நாடு மின்துறையை மாற்ற தயாரிக்கிறார்கள், பிளான் பண்ணிட்டானுங்க. ஆக இப்படி மின்துறை போக போகுது. லாண்ட் ஆர்டர்னா அவங்க ஆட்கள்லாம் எவனும் யார் சொல்றதையும் கேட்கல. ஆனா விஜய் ஒண்ணு செஞ்சிருக்காரு சார், அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன தெரியுமா? பெரிய சாதனையா, அதை பெருசா வேற போட்டு கை தட்டிக்கிறாங்க. என்ன செஞ்சாரு? ஒரு படம் ரிலீஸ் ஆனா 7 நாளைக்கு 5 காட்சிகள் போட்டுக் கொள்ளுங்கள், எங்கள் விஜயின் சாதனை. படம் போட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்க, 7 நாளைக்கு 5 காட்சி போட்டுருவாங்களாம். அதை ஒரு உத்தரவு போட்டுறான். அதான் ஒரு சாதனையாம். இந்த நிமிடம் வரை மகளிருக்கும் யாருக்கும் எந்த விதமான உரிய பாதுகாப்புக்கெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா பல நிகழ்ச்சிகள். இப்ப எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லியிருக்கார், இத்தனை நாள்ல எத்தனை கொலை கொள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது. நாம என்ன சொல்றோம், அதை தடுத்து நிறுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன்னா அதை செய்வதே தாவேக்காவும் பிஜேபி ஆட்களும் பல இடங்களில். அதுதான் முக்கியம். அதனால இவங்க அதை கண்டுக்காம அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஒட்டு மொத்தமாக எல்லா துறையும் பாதிக்கப்படுகிற நிலைமைக்கு போகுது. இப்போதாவது விஜய்க்கு கொஞ்சமாவது யாராவது சொல்லி கொடுத்தாவது பரவாயில்ல. ஆனா அவரு அதை பற்றிலாம் நினைச்சு பார்க்குற மாதிரி இல்லை. அதுதான் இன்றைய ஆட்சியினுடைய அலங்கோலமான நிலை. இதைத்தான் நம்மளால எடுத்து சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இது வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்பத்துறை சொல்றாரு இது வந்து குதிரை பேரம் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி இதை வந்து தக்க வைக்க முடியலையா, இல்லை எதனால இந்த மாதிரி நடக்குது? அதிமுகவினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி திட்டம் போட்டு 10 பேர் இப்படி வந்தா 4 பேர் திடீர்னு மறுநாள் காலையில் அங்க போறான், 5 பேர் இங்க வரான், 10 பேர் இப்படி போறான். இதுதான் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அதிமுக என்ற ஒரு அமைப்பு சட்ட ரீதியாக எடப்பாடி கிட்ட இருக்கு. அதனால போறாங்க வராங்கன்னும் போது நாங்க எடப்பாடி தான் இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆளு. அவர் என்ன செய்யணும்? இவரை விட்டு போனவங்களை நீக்குவோம், கட்சியை விட்டு. அடிப்படை பொறுப்புகளில் இருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் நீ சொல்ல வேண்டியதானே. நீக்கிட்டு நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதிமுகவை நாங்கள் நடத்துவோம்னு சொல்ல யார் உனக்கு வேணான்னு தடை போட்டாங்க? நீங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? எடப்பாடியினுடைய பலவீனம் எங்க இருக்கு? அதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? இந்த ஆதவ் வந்து 2 பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் பேசிக்கிட்டு இங்கேயும் பரிமாறுதல் இங்கேயும் பரிமாறுதல், பணம் காசு வச்சுட்டு பரிமாறிக்கிட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பது. அதனால எடப்பாடி அவருடைய கட்சியை அவர் காப்பாற்றணும்னா அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவருக்கு ஏன் அது தெரியலன்னு இல்லை, தெரிஞ்சும் செய்யவில்லை. இதைத்தான் நாட்டுல எல்லாரும் கேட்பாங்க. சில பேர் அறிக்கையை கொடுத்துட்டாங்களே, எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை இப்படி நாசமாக்கி விடாதீர்கள் அப்படின்னு கூட சில பழைய ஆட்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா எடப்பாடி காப்பாற்ற வேண்டிய நபர் எதுக்கு வந்து இப்ப பேசாம அமைதியாக இருந்து புலம்பிட்டு கிடக்கிறாருன்னு நமக்கு தெரியல. திமுகவை மட்டும்தான் அவர்களால் எந்த மூலையிலும் எந்த நிலையிலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதனால் அதிமுகவை உடைத்து தூளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கொண்டு போய் விஜய்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த கரூர் விஷயம் இருக்க, கரூர் மேட்ரு நடிகர் விஜய் போயிட்டு வந்தாரு. அங்க 40 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அந்த கரூர் விஷயத்த உலகத்துக்கே தெரியும். இவன் திரும்பி பார்க்கல, போகல, வரன்னு நிறைய குறை, அதெல்லாம் பழசு, அது வேணாம். ஆனா இந்த ஆதவ் என்ன பண்ணாப்புல, அந்த கரூர் விஷயத்த பெருசா போட்டு அதற்கு காரணம் திமுக போட்டு விட்டார் வலைதளத்துல, கோர்ட்ல போனாங்க. அந்த ஜட்ஜி சொன்னதுக்காக தான் நான் சொல்றேன். ஜட்ஜி சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆட்சிக்கு ஒரு பரிமாறுதல் நம்ம சொல்லலாம். ஜட்ஜி என்ன சொன்னார் தெரியுங்களா? சிறு தீப்பொறி பேரழிவுக்கு வழிவகுக்கும்,
எனவே தூண்டி விடுகின்ற வேலைகளை சாதாரணமாக நினைக்க கூடாது. இலங்கையிலேயும் நேபாளத்திலேயும் நடந்த அந்த மாதிரி கலவரத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவேன்னு ஆதவ் அர்ஜுனா சொன்னதை ஜட்ஜு தெளிவா கோர்ட்ல, ஓப்பன் கோர்ட்ல கண்டிச்சிருக்காங்க. அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த வழக்குல ஆதவ் அர்ஜுனா உள்ள போகக்குள்ள அப்ப தெரியும். நேற்று மதியானம் வரைக்கும் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற விவகாரம் ஓடிட்டு இருந்தது. பல்வேறு இடங்களில் சம்பவம் நடக்குது, கொலை கொள்ளை, இந்த சம்பவம் நடக்குது. இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என கேள்வி எழுப்பியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். காலையில் இணைச்ச உடனே முதல் செய்தியே கொலை சம்மந்தப்பட்ட செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. உரிய நடவடிக்கை தொடர்பு ஆலோசனை கூட்டம், அதுக்கப்புறம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வரையில ஏன்னா ஆட்சிக்கு வந்து அந்த நொடியிலிருந்து நாங்கள் சட்டம் ஒழுங்க பாதுகாப்போம், அப்படி வராது இப்படி வராது. ஏற்கனவே சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்த குற்றங்கள் குறைகளை வந்து காவல்துறை மூலமாக நடவடிக்கை, கோர்ட்டு நடவடிக்கை இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில நடந்ததுதான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அப்படி சொல்றோம் தெரியுங்களா? எங்க உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தெளிவாக அழகாக சொன்னார். அவர் எத்தனை நடந்திருக்கு, எத்தனை பிரிவுகள்ல குற்றம் குறைகளை சொல்லி முறையான ஒழுங்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றார். அப்படி சொல்வதற்கே அதற்கு என்ன அடிப்படை காரணம்? ஏற்கனவே சொன்னதுதான். பல ஊர்களில் பல பிரச்சனைகளில் பாலியல் வன்கொடுமை உட்பட அனைத்திலும் பாஜகவை சார்ந்தவர்களும் தாவேகாவை சார்ந்தவர்களும் அக்யூஸ்டாக இருக்காங்க. இப்படி அக்யூஸ்டாக அவங்க இருப்பது இருக்கலாம். அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போறோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு பெருசா சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், யார் அதை தூண்டி விட்டது? யார் தூண்டி விட்டது? எதுக்காக இந்த வேலைகள் நடக்குது? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு அலுவலகத்துக்கு போய் அவங்க பேசுறது, நான் சொன்னேன் திருத்தணிலையும் அதே மாதிரிதான். அலுவலகத்துக்கு போய் தகராறு, கலவரம். இன்னும் நான் சொன்ன வாணியம்பாடி, கனியம்பாடி, அங்கேயும் செங்கல் சூழல தகராறு. கரெக்டா கேட்கறாங்க, எங்களுக்கு 1 லட்ச ரூபா மாசம் கொடுத்துரு. யாரு? தாவேக்கா ஒன்றிய செயலாளர். அந்த ஒன்றிய செயலாளர் வந்து கேட்கிறாராம், கூட இவ்வளவு பேர் கூட்ட வரலாம். ஒன்றிய செயலாளர் பேர் விஜயகுமார். என்ன செய்வீங்க நீங்க? மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க நடு ரோட்ல. அதுக்கு பேர் தான் லா அண்ட் ஆர்டர். சட்டம் ஒழுங்கை கெடுத்து குட்டிச்சோறாக்குவது. ஒரு அரசு தானாகவே தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மூலமாக வன்முறைகளையும் கலவரங்களையும் தூண்டுவதும் உருவாக்குவதற்கு பேர் தான் சட்ட ஒழுங்கு நாசமாகுது. அதுக்கு நீ நடவடிக்கை எடுக்கணும்னா, எங்க தலைவர் என்ன சொல்றாரு, எங்க இளைய தலைவரும் என்ன சொல்றாங்கன்னா, உன் ஆளை முதல்ல கட்டுப்படுத்தி வை, ஒழுங்கா எல்லா இடத்துலையும் ஒழுங்கா இருங்க. எந்த இடத்துல ப்ராப்ளங்கள் வரும்போது சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா உன் ஆளுங்கட்சிக்காரன் என்ற முறையில நான் போய் எல்லாம் செய்வேன்னு போறத எப்படி அனுமதிக்கிறீர்கள்? ஆகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போவதற்கு முழுமையான காரணம் விஜய், நடிகர் விஜயினுடைய கட்சியும் அதற்கு துணையாக இருக்கின்ற பிஜேபியும் இதையெல்லாம் தூண்டி விடுகிற ஆதவ் அர்ஜுனாவும். திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் விலகி தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்குது. இப்போ இந்தியா கூட்டணி என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, திமுக வெளியே பிடிச்சு தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி, காங்கிரஸை இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் எடுத்துருவாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? முதல்ல எங்க தலைவர் அண்ணன் தளபதியினுடைய பார்வை மிக தெளிவாக, இன்னைக்கு இல்லை, இந்த கூட்டணி வந்ததிலிருந்தே பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அழகாக சொன்னார். இது தேர்தலுக்காக இருக்கிற அரசியல் கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி. மத சார்பற்ற இயக்கங்கள், மத நல்லிணக்கத்தை கொண்டிருக்கின்றவர்கள் சேர்ந்திருக்கிற கூட்டணி. ஒன்றிய அரசாங்கத்தில் மதவெறி பிடித்தவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு RSS போன்ற அமைப்புகளின் கையில் போய்விடக்கூடாது என்பதற்காக கொள்கை ரீதியாக சேர்ந்த கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய அடிப்படை அப்படியேதான் இருக்குது. ஆனால் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அரசியல். இந்த அரசியல்ல அதை கூட எங்க தலைவர் அழகா சொன்னார், அந்த கைதை ஆதரிக்கணும், அது அவங்க விருப்பம், ஒரு கட்சியினுடைய விருப்பம், அவங்க நடவடிக்கை அவங்க போய் எடுத்துக்கிட்டோம், அதை பத்தி நம்ம ஒண்ணும் இல்லை. அதையும் கூட பெருந்தன்மையாக அங்கீகரித்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி.
அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கூட்டணி இந்த காங்கிரஸ்ல ஒரு பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள்லாம் யாரும் இதெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே திடீர்னு வந்து அப்படியே ஏறிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு குதிக்கிறாங்கல்ல சில பேர், அவர்கள் பேசுகிற பேச்சு என்பது மிக மோசமாக இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரசினுடைய தமிழ்நாட்டின் நிலை எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி இல்லாமல் ஓட்டணி என்பது கிடையாது. இந்த தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தலையும் சரி, அடுத்து வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் கொள்கை கூட்டணியாக மீண்டும் அமையும். உள்ளாட்சி தேர்தல் என்பது பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளில் வரலாம். அதனாலதான் நான் இப்பயும் தெளிவாக சொல்றேன், காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் தெளிவாக தங்களுடைய தலைமையோடு பேசி கலந்து அதுக்கு பிறகு இங்க அறிக்கையெல்லாம் கொடுக்கலாம். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு நிக்கிறதுல ஒன்றும் பெரிய பலன் ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் தேதி வரைக்கும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பெருசாக ஒன்றும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றலை. இப்போ தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை. இந்த விலை உயர்வு எதை காட்டுது? ஏற்கனவே பிரதமர் வந்து அதை வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்த வேணாம், மத்திய அரசில் இருக்கிற அலுவலகங்கள்லாம் வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்த வேணாம்னு சுற்றி இருக்கலாம் அனுப்பியிருக்கிறாங்க, அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த விலை உயர்வும் ஏறுது, இது மேலும் பாதிப்பு ஏற்படுத்துமா? எப்படி பார்க்குறீங்க? மோடி அரசு வந்ததற்கு பிறகு அதற்கு முன்பு இருந்த அரசுகள் நிலைப்பாடுகள்லாம் நினைச்சு பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற வெளிநாட்டினுடைய அரசுகளையும் ஒப்பிட்டு பார்க்கணும். கச்சா எண்ணெயினுடைய விலை குறைகின்ற பொழுது அந்தந்த நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து மக்களுக்கு தந்தார்கள். இப்ப கூட குறைச்சிருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முந்தி கூட. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய அரசு எல்லா வகையிலையுமே மக்கள் தலையிலே பாரத்தை ஏற்றிக்கொண்டே இருப்பது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வர்றது. ஏன் அப்படின்னீங்கன்னா, அதனுடைய பலனை அதானி அண்ட் அம்பானி குரூப்ஸ் வந்து பயன்பெறுவதற்கு உள்ள வச்சுட்டானுங்க. அதுதான் முக்கியமானது. தனியார் துறையில வரக்கூடிய லாபங்களை அடையிறது கார்பரேட் கம்பெனிகள். அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு நண்பர் மிஸ்டர் நரேந்திர மோடி. அவர்கள் சொன்னாதான் இவர் குறைப்பார், அவர்கள் சொல்லலைன்னா இவர் ஏத்திக்கிட்டே இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் இப்ப திடீர்னு அறிக்கை இது கொடுப்பாரு, எல்லாருக்கும் அப்படியே அட்வைஸ் சொல்லுவார். இனிமேல் நீங்க வண்டியெல்லாம் அதிகம் ஓட்டாதீங்க, அதிகம் போகாதீங்க, செலவெல்லாம் பண்ணாதீங்க, தங்க வாங்காதீங்க. இதெல்லாம் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றதா? அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவை யார் ஆட்சி செய்வது? இந்தியாவை இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனிகள் தான். அந்த கார்பரேட் கம்பெனிகள் என்கின்ற போது அதானி அண்ட் அம்பானி தான். அதனால்தான் உலக பணக்காரர்கள் வரிசையில 20வது இடத்துல 30வது இடத்துல இருந்த இந்த நபர்கள் இன்னைக்கு முதல் நிலையில வந்துட்டாங்க. 5வது 6வது 7வது இடம்னு. எப்படி? எல்லாம் மோடியினுடைய அரசு செய்த வேலை. அதனால சொல்றோம், தனியாருக்கு இந்தியாவை விற்பனை செய்து மக்களை நாசமாக்குகின்ற வேலையை, படுகொலை வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம் செய்துகிட்டு இருக்கு. அதை ஆதரிக்கின்ற யாராக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க மாட்டார்கள். அதை வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் தெளிவாக காட்டும். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கே சில செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டோம், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தான் செய்து பாஜக இதில் பின்னாடி இருக்குது அப்படின்லாம், அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. பாஜக துணை போகுது அப்படின்லாம் சொன்னார். தமிழிசை சொல்கிறாங்க, காங்கிரஸ் தான் புறவாசல் வழியாக போய் இந்த மாதிரிலாம் ஆட்சியை பிடிக்குது, பிஜேபி ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்குள்ள இருக்கிற பேச்சு போட்டியிலேயே ஒரு உண்மை வரும், ஒரு உண்மை போகும், எல்லாம் நடக்கும். திமுகவை மையமாக வைத்து குறை சொல்வதற்கு மாணிக் தாக்கூருக்கு பின்னால இருக்கிறது யாரு? டெல்லியில இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பேசுகிறாரா, இல்ல இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தின் மூலமாக பேசுறாரான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ் மியூசிக், தமிழ் இசை, இந்த தமிழ் மியூசிக், அந்த அம்மாலாம் எதை வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவாங்க. அதனால அவங்க பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மாணிக் தாக்கூர் சொல்றோம்னா அதுல உள்ள வந்து சில உட்கடையான அர்த்தங்கள் இது உண்டு. திமுக எந்த காலத்திலும் எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள், RSSகள், திமுக கூட தான் அது நிக்கணும் அப்படின்னு வந்தா கையெழுத்த போடு,
இந்த 5 கண்டிஷன்ல கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டு எங்ககிட்ட வந்து நில்லு. மத ரீதியா பேச மாட்டோம். எந்த இடத்திலையும் நாங்க மத பிரச்சனைகளை உருவாக்க மாட்டோம். எல்லா இடத்திலும் நாங்கள் சமூக நீதி, இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பாக போக மாட்டோம். கல்வியில கை வைக்க மாட்டோம். இவ்வளவுத்தையும் நாங்க கையெழுத்து வாங்கிட்டு தான் பிஜேபியை ஓகே பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரிலாம் நாங்க கண்ணம் ஆடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். மாணிக் தாகூர் இப்ப என்ன செய்யணும்? தாவேக்காவுல போய் கூட்டணியில சேர்ந்துக்கிட்டு இல்ல, அந்த தாவேக்கா பக்கத்திலேயே ஆதவ அர்ஜுனா உட்கார்ந்துருக்கா. அப்படி இல்ல, அது போய் பாரு. அங்க போய் மின்துறையை போய் பாரு. RSS பிஜேபி ஐடிவிங்கெல்லாம் அங்க இருக்குது. அவங்க கூட நீங்க அப்படியே கொலாவிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, போங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. ஏன்னா இங்க எத்தனை உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தேவை இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை போடுவதோ இந்த மாதிரி ரகசியமா எங்களுக்கு எதுக்கு? எங்க தலைவர் சொல்லிட்டார், நாங்கள் எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள், யுகங்கள் ஆனாலும் சரி, நாங்க இயக்கமாக இருந்து போராடுவோம், மக்களுக்காக வாதாடுவோம். எங்களுக்கு இப்ப பதவி கிதவியெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லைன்னு எங்க முதல்வர் தெளிவா தலைவர் தளபதி சொல்லிட்டார். அதெல்லாம் படிக்காம மாணிக் ஒரு 4 செய்தியை படிக்கணும். தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். ஒண்ணுமே இல்லை. சும்மா உக்காந்துக்கிட்டு பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்க, RSகாரங்க நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம், தமிழ் மியூசிக்கு, தமிழ் ஹிம்சை இவங்கெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுவோன்னு ஆட வேண்டியது. அதனால இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அதை முக்கியத்துவமாக கருத. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். இவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.